ஹே காய்ஸ், ஊசி போட போகலாமா? இன்றைக்கி ஒருத்தவங்கள உங்களுக்கு காட்டணும். இவ தான் பிங்கி. இவளுக்கு தான் நம்ம இன்றைக்கி வேக்சின் போட போகிறோம். மேடம் எங்கே போகுதுனே தெரியாமல் பேஸ்கெட்டில் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் காய்ஸ். இது வந்து எங்கள் வீட்டு தெரு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் டாகு. இதுக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அதனால் இதையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அப்பா வந்துட்டு உள்ளே டோக்கன் வாங்க போயிருந்தாங்க. நாங்கள் வந்திருக்கிறது மெட்ராஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல். நாங்கள் அதனால் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டோக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது கால் ஃப்ராக்சருக்கு வேறு செக்ஷன் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா ஒரு சைடு போயிட்டாங்க. நானும் அப்போவும் பிங்கிக்கு வேக்சின் போடுறதுக்காக அந்த செக்ஷனுக்கு வந்திருந்தோம். வேக்சின் போடுறதுக்கு தனியாக டோக்கன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. என்னால் நிற்கவே முடியல. அதனால் நான் வந்து உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் பிங்கி கூட விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்மளே கூப்பிட்டாங்க. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி 9:40க்கு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் 9:57 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வேக்சின் பேமெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடுங்க. இன்றைக்கி சண்டே மட்டும் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். பிங்கியும் ரொம்ப டயர்டாகிட்டா. ஃபைனலி வேக்சின் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நாங்கள் இளநீர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பே வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.